வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி செம்மையாக ஒரு கை டிசைன் பார்க்க போகிறேங்க. இதுக்கு நான் இதுக்கு டிசூர் காட்டன் எடுத்திருக்கேன். 4 இன்ச்சுக்கு நம்ம அடித்து திருப்பிடலாம். கொஞ்சம் பட்டையாக இது ப்ளவுஸ் டிசைனும் நல்லாயிருக்கும். ப்ளவுஸ் டிசைன் திண்டுக்கல் டெய்லரில் போட்டிருக்கேங்க. இது கை டிசைன் மட்டும் இதில் பார்க்கலாம். ப்ளவுஸ் டிசைனும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நம்ம திருப்பி எடுத்துடலாம். பெரிய ஊசி வச்சு திருப்புங்க. அப்படி இல்லைன்னா நம்ம திருப்புளி அந்த மாதிரி எது வேணாலும் வச்சு திருப்பலாம். அது உங்களோட விருப்பம்தான். நான் ஆனால் எப்பயுமே பெரிய ஊசி வச்சு தான் திருப்புவேன். இது ஃபுல்லாக வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. திருப்பிட்டு 2 ஓரமும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அந்த தையல் பகுதி அடியில் போகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இப்போ நான் சாரியில் இருக்க டிசைன் வரைகிறேன். இதை கொஞ்சம் மாங்காய் ஷேப்பில் வரும். இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அதாவது பெருசாகவும் அதை விட கொஞ்சம் சின்னதாகவும் வரைஞ்சி எடுத்துக்கலாம். இது ஒரு 2 இன்ச் உயரம் வரும். அகலம் 1.25 இன்ச் வரும். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட சின்னதாக இது சாரியோட கலரில் வச்சு சுற்றிலும் தையல் போட்டிருக்கேன். அதோட சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சது போல் அழகாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் நம்ம தைச்சு முடித்தாலும் ஷேப் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி டபுளாக வச்சு தைக்கிறேன் நான். எதுக்கு டபுளாக வைக்கிறேன்னா, இது கேன்வாஸ் ஒயிட் கலரு, அது டார்க் கலருன்றதுனால நமக்கு வெளியில் தெரியும். அதனால் டபுளாக கொடுத்து எட்ஜில் தையல் போடுறேன் கேன்வாஸில். உங்களுக்கு வச்சு அயர்ன் பண்ணிவிட்டு தைக்கணுன்னாலும் தைக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ இந்த மாதிரி சுற்றிலும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ப்ளவுஸோட கலருக்கு பைப்பிங் பண்ணலாம். கரெக்டாக அந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த எட்ஜிலேயே அப்படியே தையல் போட்டுவாங்க. இப்போ ஃபுல்லாக தையல் போட்டுட்டு இன்னொன்றுக்கு அந்த சின்னதுக்கும் பெருசுக்கும் 2க்கும் சேர்த்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே திருப்பி விட்டுறலாம். திருப்பி விட்டுட்டு நல்லா உங்களால் சின்னதாக எப்படி மடக்க முடியுமோ அந்தளவுக்கு சின்னதாக மடக்கிக்குங்க. நல்லா குட்டியாக மடக்கி விட்டுட்டு சுற்றிலும் தையல் போட்டுக்கலாம். அந்தந்த கலருக்கு நூல் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம ப்ளூ கலர் நூல் மாற்றிக்கலாம். இப்போ கோல்டன் கலர் தைக்கையில் அதுக்கு தனியாக நூல் மாற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரே மாதிரி நூல் போட்டிங்கன்னா தெரியும், நல்லா இருக்காது, அது ஃபினிஷிங் நீட்டாக தெரியாது. அதனால் நூல் அந்தந்த கலருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி எல்லாமே அழகாக பைப்பிங் வச்சு எடுத்துக்கோங்க.
பைப்பிங் வந்து நல்லா பள்ளத்திலே போட்டு பழகுங்க. அந்த பைப்பிங் மேலேயே தையல் விழுந்துச்சுன்னா தயவு செஞ்சு பிரிச்சுட்டு மறுபடியும் தைங்க. ஏன்னா பைப்பிங் மேலே தையல் விழுந்துச்சுன்னா அதோட அழகும் போயிடும், நல்லா இருக்காது. நான் ஒரு தையல் மேலே விழுந்து பட்டுருச்சுனாவே அதை பிரிச்சுட்டு தாங்க தைப்பேன். அப்போ தான் வந்து அதை பார்க்க நல்லா அழகாக இருக்கும். இப்போ மேலே மட்டும் நல்லா மடக்கி விட்டு தைச்சிருங்க. தைச்சிட்டு அதை சுற்றிலும் கிராஸ் பீஸ் கட் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா படிஞ்சிருக்கும், இல்லைன்னா தூக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். உள்ளே வந்து கிராஸ் பீஸ் ஃபுல்லாக அப்படின்னு லைட்டாக கட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா போதும், அழகாக நின்றுக்கும். இப்போ எல்லாமே நம்ம பைப்பிங் வச்சு முடிச்சாச்சு. இது பின்னாடி கழுத்துக்கும் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கை வந்து நம்ம பைப்பிங் வச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கோல்டன் கலர் 1/4 இன்ச்சுக்கு தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். பைப்பிங்கை விட்டு கொஞ்சம் மேலே ஏற்றி வைங்க. நல்லாவே கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சிடலாம். இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. நடுவில் வந்து பெரிய பீஸ் வச்சுக்கலாம். அந்த லைட்டாக அந்த பிசுறு உள்ளே போகிற மாதிரி நல்லா வச்சுக்கோங்க. அந்த கிராஸ் பீஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை லைட்டாக தூக்கி விட்டுட்டு இது 3ஐயும் உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இங்கிட்டிருந்து தையல் போடலாம். கரெக்டாக சென்டரில் வைங்க. இதுக்கு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே தைச்சிக்கலாம். இப்போ வந்து ப்ளூ கலர் நூல் மாற்றிக்கோங்க. கரெக்டாக சென்டருக்கு நேராக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா மேலே கையில் கட் பண்ணி விட்ருப்போம், அதுக்கு நேராக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இது மாதிரி சுற்றிலும் 3த்துக்கும் தையல் போட்டுக்கலாம். நூல் எடுக்காதீங்க, நிப்பாட்டிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்துடலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இப்போ சென்டரில் வந்து நம்ம சும்மா 3 லைன் போட்டுக்கலாம். அந்த சின்னதாக இருக்கிறதுக்கு ஒரு லைன் மட்டும் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் கோல்டன் கலர் நூல் மாற்றுறேன். சூப்பராக பண்ணி முடிச்சிட்டோம். இதில் அதே டிசைன் இருக்குது. இந்த மாதிரி 3 லைன் வரைஞ்சிக்கோங்க. இந்த பக்கமும் ஒரு லைன் மட்டும் போடுங்க. இப்போ வந்து நம்ம கோல்டன் கலர் நூல் மாற்றிட்டு ஒன்றுக்கும் 4 தையல் திருப்பலாம். டபுள் நூல் போட்டிங்கன்னா 2 தடவை திருப்பினீங்கன்னா போதும்.
அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாமே திருப்பி எடுத்துக்கோங்க. ப்ளவுஸுக்கும் இதே மாதிரி தான் பண்ணணும். அப்படியே வந்து இந்த பக்கம் இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பாசி கொடுத்துடலாம். இந்த ப்ளவுஸுக்கு வந்து நீட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். 2 கில் டெய்லரில் இருக்குது இந்த ப்ளவுஸு. பார்த்து நீங்கள் கற்றுக்குங்க. ரொம்பவே அழகான டிசைன் ப்ளவுஸ் இது. இதுக்கு வந்து ஒன்று மட்டும் வைக்கணும். இந்த ப்ளவுஸ் டிசைன் பிடிச்சிருக்கா, இந்த கை டிசைன் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த சேனலை வந்து செலக்ட் ஆகிறதுக்கு இன்னும் வந்து 180 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதான் வந்து இந்த சேனல் செலக்ட் பண்ணணும். அதுக்காக திண்டுக்கல் டெய்லர்லேருந்து இதுவும் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேன். இதில் வந்து கை டிசைன் நிறையா சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஆரம்பிச்சிருக்கேன். திண்டுக்கல் டெய்லர் சப்போர்ட் பண்ண மாதிரி அது பண்ணுங்க. நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பிடிச்சிருக்கா என்னன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்குது. இதுதான் ப்ளவுஸும் நான் கொஞ்சம் நாளைக்கு நான் உங்களுக்கு இந்த சேனலில் போட்டு காமிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.